இந்த கோவிலுக்குள்ள உங்க லவ்வரோட போனீங்கன்னா நீங்க பிரிஞ்சிடுவீங்க, இல்லைன்னா உங்க பார்ட்னரோட போனா கூட நீங்க பிரிஞ்சிடுவீங்க. இந்த கோவில் எங்க இருக்குன்னா இந்தோனேசியாவில் தான் இருக்கு, டானாலாட். இது வந்து ஒரு தீவுக்குள்ள இருக்கிற ஒரு கோவில். இது ரொம்பவே அழகான ஒரு குட்டியான ஒரு தீவுக்குள்ள ஒரு பாறை மேல அமைஞ்ச கோவில் இருக்கு. இந்த கோவில்ல வந்து கப்புள்ஸா யார் வந்தாலுமே பிரிஞ்சிருவாங்களாமா. ஏன்னா இது ஒரு சபிக்கப்பட்ட கோயிலா இருக்கு. ஏன் இப்படி ஒரு சபிக்கப்பட்ட கோயிலா இருக்கிறதுக்கு பின்னாடி ஒரு வரலாறு இருக்கு, அதை நான் உங்களுக்கு சொல்ல தெரிஞ்சுக்கோங்க. அந்த காலத்துல இந்த ஊர்ல வந்து ஒரு பொண்ணு ஒரு பையனும் ரொம்பவே சந்தோஷமா லவ் பண்ணி வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க. காலங்கள் போக போக அவங்க ரெண்டு பேருமே கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. கல்யாணம் பண்ணி இந்த கோயிலுக்கு தான் அடிக்கடி வந்துட்டு போக ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நாட்கள் ஆக ஆக இவங்க ரெண்டு பேரும் சண்டைகள் வர ஆரம்பிச்சிருக்கு. சின்ன சின்ன சண்டைகள் ஆரம்பிச்சு அது மிகப்பெரிய ஒரு சண்டையா வர ஆரம்பிச்சிருக்கு. ஒரு காலகட்டத்தில் அந்த பையன் இந்த பொண்ணை விட்டுட்டு போயிடறான் தனியாவே. இந்த பொண்ணு வந்து ஒரு பயங்கர கோவத்திலையும் ஒரு விரக்திலையும் என்ன பண்றான்னா, இந்த கோயிலுக்கு தான் நம்ம அடிக்கடி வந்தோம், இந்த கோயிலுக்கு யார் வராங்களோ கப்புள்ஸா அவங்க பிரிஞ்சிடுவாங்க, உடனே பிரிஞ்சிடுவாங்க அப்படின்னு ஒரு சாபத்தை கொடுத்துட்டு அங்க இருந்து நடை கட்டிடுறான். இந்த சாபம் வந்து எல்லாத்துக்குமே பலிக்க ஆரம்பிக்குதுன்னு சொல்லப்படுது. ஏன்னா அந்த கோயிலுக்கு வர பல பேர் கப்புள்ஸா வராங்க, ஆனா கொஞ்ச நாள்லயே அவங்க சண்டை போட்டு தனித்தனியே பிரிஞ்சிடறாங்கன்னு சொல்லப்படுது. இது எந்த அளவுக்கு உண்மைன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு உங்க ஆளை கழட்டி விடணும்னு தோணுச்சுன்னா இந்த கோயிலுக்கு கூட்டிட்டு போங்க.